கதைக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை பாடமே ஒழிஞ்சிருக்க முடியும்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் கேட்க போறோம். ஆமை ஒரு சின்ன களிமண் உண்டியலும் நமக்கு சொல்லப் போற ஒரு பழமையான ஞானம், அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல பிரியாவோட உண்டியல் கதையே கேப்போம். இது சின்ன சின்ன தேர்வுகள் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்லும் கதை. நம்ம கதையோட நாயகி பிரியா. அவளுக்கு அவளோட பாட்டினா உசுரு. ரொம்ப நாள் கழிச்சு அவ பாட்டி கிராமத்துல இருந்து அவளை பார்க்க வராங்க. இங்கிருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. பாட்டி வராங்கன்னதும் பிரியாக்கு ஒரே உற்சாகம். அவங்களுக்காக சும்மா ஏதோ ஒரு பரிசில்ல, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா ஒன்னு வாங்கணும்னு ஆசைப்படுறா. அவன் மனச கொண்ட அந்த பொருள் சந்தையில பார்த்த ஒரு இதமான கலரான சால்வை. அந்த சால்வையில தம் பாட்டிய நினைச்சு பார்க்கும்போதே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் வருது. அந்த சால்வை கொஞ்சம் விலை அதிகமா இருந்துச்சு. பாவம் பிரியா, அவகிட்ட சொந்தமா சேமிச்சு வச்ச காசெல்லாம் எதுவும் இல்ல. இப்போ என்ன பண்றது? தினமும் ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்க அம்மா கையில ஒரு சின்ன நாணயத்தை கொடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அவளுக்கு பிடிச்ச மிட்டாய வாங்கி சாப்பிடத்தான். இப்போ அவளோட பெரிய கனவான அந்த சால்வை இந்த சின்ன நாணயத்தை நம்பித்தான் இருக்கு. இதுதான் அவ தினமும் சந்திக்க போற ஒரு சின்ன பரீட்சை. ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் அந்த காசை கையில வச்சுக்கிட்டு மிட்டாய் கடைய கடக்கும்போது அவன் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும். அந்த இனிப்பு மிட்டாயோட சுவை அவன் நாக்குல எச்சில் ஊற வைக்கும். அந்த சின்ன ஆசை எவ்வளவு பெரிய சக்தின்னு பாத்தீங்களா? ஆனா அடுத்த நொடியே அவ மனசுக்குள்ள ஒரு காட்சி வரும். அந்த இதமான சால்வைய போத்திக்கிட்டு அவ பாட்டி சிரிக்கிற ஒரு அழகான புன்னகை. அந்த ஒரு நிமிஷம் மிட்டாய் ஆசைய விட பாட்டியோட சந்தோஷம் அவளுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது. அவளோட தினசரி பழக்கம் இதுதான். மிட்டாய் வண்டிக்காரரோட சத்தம் காதுல கேக்கும். கையில இருக்க காசை இன்னும் இறுக்கமா பிடிச்சுப்பா. ஆனா மனச கல்லாக்கிக்கிட்டு அந்த வண்டியை தாண்டி வேகமா போயிடுவா. நேரா வீட்டுக்கு வந்து டங்குன்னு ஒரு சத்தத்தோட அந்த காசை உண்டியல்ல போட்டுடுவா. ஒவ்வொரு நாளும் இதே உறுதிதான். ஒரு காசு 2 காசுன்னு மெதுவா அந்த உண்டியல் கணமாக ஆரம்பிக்குது. உண்டியல் மட்டும் இல்லைங்க, கூடவே பிரியாவோட மன உறுதியும் தான் கணமாகுது. பாருங்க, சின்ன சின்ன அடிகள் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய கோட்டைய கட்டுதுன்னு. கடைசியா அந்த நாளும் வந்துச்சு. பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிரியா சந்தோஷமா ஓடிப்போய் அந்த உண்டியல உடைக்கிறா. உள்ளுக்குள்ள அவளோட பொறுமையெல்லாம் காசா செதறுது. எண்ணி பார்த்தா அந்த அழகான சால்வைய வாங்க தேவையான பணம் சரியா இருந்துச்சு. அவ வாங்கினது வெறும் சால்வை மட்டுமா? இல்லையே, அதைவிட விலை மதிக்க முடியாத மனநிறைவையும் சேர்த்துதான். சரி, இந்த கதையில இருந்து நாம எங்க போறோம்னு பாக்குறீங்களா? பிரியாவுக்கு கிடைச்ச அந்த மன உறுதிக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. வாங்க, ஆமையோட ஞானம்னு சொல்லப்படுற ஒரு பழங்கால உண்மைக்குள்ள போலாம். பிரியாவுக்கு எப்படி இவ்ளோ மன உறுதி கிடைச்சது? ஒரு சின்ன மிட்டாய் ஆசைய ஜெயிக்கிறது எப்படி ஒரு பெரிய கவசம் மாதிரி நம்மள பாதுகாக்க முடியும்? இந்த கேள்விதான் நம்மள ஒரு ஆழமான பதிலுக்கு கூட்டிட்டு போக போகுது. ஒருமையுள் ஆமை போல் 5 அடுக்கள் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. ரொம்ப ஆழமான வரிகள். அதாவது, ஆபத்து வரும்போது ஆமை எப்படி தன்னோட தலை, கை, கால் எல்லாத்தையும் ஓட்டுக்குள்ள இழுத்துக்குதோ, அதே மாதிரி நாம நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி ஆள கத்துக்கிட்டா அது நமக்கு 7 பிறவிகளுக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பிரியா கதைக்கு வருவோம். அவளுக்கு இந்த தத்துவமெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆனா அவ இதுதான் செஞ்சிருக்கா இல்லையா? அவளோட சுவைங்கிற ஒரு புள்ளனா, அதாவது மிட்டாய் சாப்பிடணுங்கிற ஆசைய கட்டுப்படுத்தினா. அதனால ஒரு பெரிய இலக்க அடைஞ்சா. அந்த சுய கட்டுப்பாடுதான் அவளோட குறிக்கோளுக்கு ஒரு கவசம் மாதிரி இருந்திருக்கு. அப்போ இந்த சுய கட்டுப்பாடுங்கிறது ஏதோ ஒரு தடவை செய்யற விஷயம் இல்ல. அது நமக்குள்ளேயே ஒரு கோட்டைய கட்டுற மாதிரி. வாங்க, அத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பாப்போம். சொல்லப்போனா, சுய ஒழுக்கத்தை விட ஒரு பெரிய செல்வம் வேற எதுவும் கிடையாது. அது ஒரு மனுஷனை மலையை விட உயரமா காட்டக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஏன், நம்ம நாவ அடக்கிறது, அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாம இருக்கிறது கூட ஒரு விதமான சுய கட்டுப்பாடுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மள கட்டுப்படுத்திக்கிறது தான் நமக்குள்ள ஒரு பெரிய பலத்தை உருவாக்குது. சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதனால நமக்கு என்ன பயன்? நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு இது எப்படி உதவும்? அதான் இப்ப நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த 2க்கும் நடுவுல தான் ஒரு தேர்வை செய்றோம். ஒரு பக்கம் அந்த நிமிஷத்துல கிடைக்கிற சின்ன சின்ன ஆசைகள், ஒரு மிட்டாய், தேவையில்லாம ஆன்லைன்ல வாங்குற ஒரு பொருள், கோவத்துல விட்டுடுற ஒரு வார்த்தை. இன்னொரு பக்கம் நமக்கு கிடைக்க போற நீடித்த பாதுகாப்பு, ஒரு நல்ல உறவு, நம்ம எதிர்காலத்துக்காக சேமிக்கிற பணம், நாம அடைய நினைக்கிற ஒரு பெரிய இலக்கு. இதுல நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? ஆக, இதிலிருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். இன்னைக்கு ஒரு சின்ன ஆசைய கட்டுப்படுத்துறது
நாளைக்கு வரப்போற பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மள காப்பாத்துற ஒரு பெரிய கவசமா மாறும். சரி, நீங்க உங்க எதிர்காலத்துக்காக வாங்க நினைக்கிற அந்த சால்வை எது? அதுக்காக இன்னைக்கு நீங்க உங்க உண்டியல்ல போட போற அந்த சின்ன காசு எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.